ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஐடி ஸ்மைல். இப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்கணும்னா லப்பர் பந்து அப்படி படத்தை பார்க்க போகிறோம். சார் அப்படி அடிச்சாருன்னு சொல்கிறல்ல, என்னைக்கா அந்த அண்ணா ஆஃப் சைடு வச்சு பார்த்துருக்கியா? நான்லாம் போட்டேன்னு வச்சுக்கேன், ஒரே ஓவரில் விக்கெட் எடுத்துருவேன், எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். தமிழரசன் பச்சை முத்து இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டக தினேஷ் நடிச்சிருக்காரு. இது வந்து ஒரு லப்பர் பந்து வந்து ஒரு 15 ரூபாய்க்கு விற்கும் தெரியுமா? அந்த காலத்தில் இருக்கும்போது நம்ம ஹரிஷ் கல்யாண் சின்ன பிள்ளையா இருக்கிறாரு. நம்ம அட்டக தினேஷ் வந்து ஒரு கலப்பு திருமணம் பண்ணிட்டு வந்து வேறு லெவலில் இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவர் நல்லா கிரிக்கெட்டில் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார், பேட்டிங்கில். அது பார்க்கும்போது இது இப்படி தான் ஃபால்ட்டாக இருக்குது, இது ஃபால்ட்டாக இருக்குது, நம்ம போலிங் போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹரிஷ் கல்யாண் பார்க்குறாரு. ஒரு கட்டத்தில் வந்து ஹரிஷ் கல்யாண் பெரிய ஆளாக ஆகிடுறாரு. பெரிய ஆள் ஆகின பிறகு அவருக்குள்ளே ஒரு கெத்தான ஒரு டீம் வச்சுருக்காரு. அப்புறம் இவர் ஒரு டீம் வச்சுருக்காரு. ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து ஒரு மோதல் ஏற்படுது, நீனா நானா அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து எதுக்கு படம் தான் ஒரு ஹீரோயின் வேணும். கண்டிப்பாக அவர் வந்து நம்ம அது அட்டகச தினேத்தில் ஒரு மவளை தான் லவ் பண்ணுறாரு. அது அவருக்கு இவருக்கு தெரியாது. ஆக்சுவலாக ரெண்டு பேருக்குமே கிணி பாம்பா ஒரு மாதிரியா நீனா நானா அப்படிங்கிற போட்டிகள் அப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த போட்டிலாம் ஜெயிச்சாங்களா? அப்புறமா கல்யாணம் வந்து ஹரிஷ் கல்யாணம் வந்து அட்டக தினேஷோட மகளை கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு இன்ட்ரெஸ்டான படம். இந்த படத்தை போய் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஒவ்வொரு சீனை செதுக்கி வச்சுக்காங்க. கிளைமேக்ஸ்க்கு அப்புறமா என்னன்னு சொல்லிட்டு எதுலேயுமே போர் அடிக்காது. கிளைமேக்ஸில் எந்திரிச்சு நின்று நீங்கள் கிளாப் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு யாரும் வெளியே போக மாட்டோம். படம் முடிவு பார்ப்போம். கிரிக்கெட்டும் சரி, லவ்வும் சரி, ஃபேமிலியும் சரி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய படங்கள் இப்போ ரீசெண்டாக கூட படம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக ஹீரோக்கு யார் அப்பா அம்மாலாம் தெரியாமையே படம் போயிட்டுருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் டீட்டெயிலிங்காக அந்த படம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய மார்க் வந்து 100க்கு 99 மார்க் கொடுப்பேன். கண்டிப்பாக லப்பர் பந்து படத்தை போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியாக போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சுன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த ரிவ்யூவில் உங்களை விடைபெறும் உங்கள் ஆர்டிஸ்ட் பாய்.